குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதின ஸ்டில் ஹியர் என்கின்ற ஒரு போம். லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் poet. Of course, he was born in மிசௌரி, அமெரிக்காவில் தான் பிறந்தார். ஆனால் இவருடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இந்த நீக்ரோக்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நீக்ரோக்களை அமெரிக்கர்கள் அடிமையாக பிடித்து கொண்டு வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு இங்கிலீஷ் போலீஸ்மேன் ஒரு ஆப்பிரிக்க ஒரு இளைஞனை ஏதோ தப்பு பண்ணிட்டா நீங்கள் என்ன இப்போ கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணான்னா நடு ரோட்லேயே அவனை போட்டு அவன் கழுத்தில் காலை வச்சு மிதித்து கொண்டுட்டார். இப்போ அப்படின்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? மிக கொடுமையாக இருக்கும். ஆப்பிரிக்கர்கள், இந்த கருப்பினர்கள் இந்த வெள்ளைக்காரர்களிடம் மிகவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து அடிமைகளாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்தால் ஹஸ்பண்ட் எங்கே போவான், ஒய்ஃப் எங்கே போவான், பிள்ளைங்க எங்கே போவான் தெரியாது. பிள்ளைங்க ஒரு ஏஜ் வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாம் ப்ராஸ்டியூஷன், அந்த வெள்ளைக்காரவங்களுக்கு ஒரு போக பொருளாக அந்த பெண்கள் ஆகிடும். அந்த பசங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தவொடனே அவனை அடிமையாக விற்றுருவாங்க. அவன் எங்கேயாவது ஒரு வேலை செய்வான். ஹஸ்பண்ட் எங்கேயோ இருப்பான், ஒய்ஃப் எங்கேயோ இருப்பான். ஒய்ஃபெல்லாம் பெண்களெல்லாம் ஒன்று அந்த ஏஜ் வரைக்கும் ப்ராஸ்டியூஷனாக வச்சுக்குவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது நீங்கள் வேலை செய்யணும், அவ்வளோதான். எந்த உற்றார் உறவினரும் உங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்படி பண்ணுவாங்க. மிகவும் கொடுமைப்படுத்தப்படுவாங்க. நீங்கள் தப்பிச்செல்லாம் போகவே முடியாது. இவர்கள் படுகின்ற கொடுமையை டோனி மாரிசன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர், அவருடைய நாவல்கள் எல்லாம் அவ்வளோ எழுதியிருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைகளோட எப்படியாவது தப்பிக்க முயற்சிக்கிறா. ஆனால் பிடிச்சிடுறாங்க. தப்பிக்க முயற்சிக்கிறா. ஆனால் அவங்க வந்துட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் மாட்டிக்கும், தப்பிக்கலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குழந்தை, சும்மா ஒரு கை குழந்தைய எடுத்து அப்படியே ஓங்கி தரையில் சுவத்தில் அடித்து அந்த குழந்தைய கொன்னான். அந்த பெண் குழந்தை அப்புறம் ஒரு பையன் கொஞ்சம் ஏஜில் இருக்கிறவங்க, அவங்களையும் கொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் அவங்க கழுத்தை அறுக்கிறா. அந்த குழந்தைங்களாம் தன்னுடைய குழந்தைங்கள கழுத்தை அறுக்கிறா. சின்ன குழந்தைய அடித்து கொன்னுறா. அந்த கொஞ்சம் பெரிய பசங்களை கழுத்தை அறுத்து கொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் அவங்க அடிப்பட்டு அப்புறம் தப்பிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் இன்சிடென்ட். இது நடந்தது. இந்த டோனி மாரிசன் என்கின்ற அந்த எழுத்தாளர் அந்த பெண்ணை போய் பார்க்குறார். தான் பெற்ற ஒரு குழந்தைய இன்னொருத்தன் ஏதாவது கஷ்டப்படுத்தினாவே நமக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். ஆனால் அந்த குழந்தைய ஓங்கி படார்னு ஒரு சுவத்தில் அடித்து கொள்வது, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய கழுத்தை அறுத்து கொள்வது அப்படின்னா எப்படி அந்த மனசு இருக்கும்? அப்போ இந்த டோனி மாரிசன் அந்த லேடிக்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு? நீங்கள் ஒரு தாய் தானே, உங்களுக்கு எப்படி முடிஞ்சிச்சின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறா, உண்மையிலேயே எனக்கு கஷ்டம்தான். ஆனால் என் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகி இவங்ககிட்ட படுற பாடை விட இறந்து போகிறது பெஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனால எல்லா துன்பத்தையும் என் குழந்தைகள் பெரியவர்களாகி என்னுடைய பெண் குழந்தை எல்லாருக்கிட்டையும் கஷ்டப்படணும், ப்ராஸ்டியூஷன் மாதிரி போகணும், எங்கே இன்னும் இருக்காது. என்னுடைய பசங்களாக இருந்தான்னா அவன் பெரிய ஆளானோடனே அடிமையாக எங்கேயாவது வேலை செய்யணும். இந்த இதுக்கு அவங்க செத்து போகிறது பெட்டர். அதுதான் அவங்களுக்கு நான் செய்கின்ற உதவி என்று நினைத்து நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் டோனி மாரிசன் தன்னுடைய நாவலில் கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய பிலவட் என்கின்ற நாவலில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த நாவலே எழுதுகிறாங்க. இதுதான் நடக்கிறது. இப்போ இந்த கொடுமைகளை இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த கருப்பின மக்களுக்கு ஏற்படுத்திய இந்த கொடுமைகளை எல்லாம்
தன்னுடைய கவிதைகளில் வடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். இந்த போய்ட்ரியில் வேணும்னே நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும், வேணும்னே இருக்கும். கிராமட்டிக்கல் எரர் என்ன தப்பாக எழுதியிருக்காரு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஐ பீன் அப்படின்னு இருக்கும். ஐ பீன் எங்கேயாவது இருக்குமா? ஐ ஹேவ் பீன்னு தான் இருக்கணும். சாதாரண இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு கூட தெரியும். ஐ பீன்னு போடுறாரு. ஏன் போடுறாருன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது வெள்ளைக்காரனுடைய சுப்ரீமசி. அவன் இது என்னுடைய மொழி, நான் அப்படி வச்சுருப்பான். தாய்மொழி நமக்கு தமிழ். தமிழ் என்பது எவ்வளோ பெருசு இல்லையா? இருக்கிறதுலையே உலகத்தில் சிறந்த மொழி தாய்மொழி, இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அது மாதிரி இங்கிலீஷ்காரனுக்கு தன்னுடைய மொழி மிகவும் உயர்வு. அவன் தனக்கு சுப்ரீமசி என்று நினைக்கக்கூடிய அந்த மொழியை வேணும்னே தப்பாக எழுதுறது. அதுதான் இந்த போனோம். அப்போது அவருக்கு அந்த வெள்ளைக்காரன் மேலே எவ்வளோ கோபம், இந்த லாங்குவேஜ் மேலே இல்லை, அந்த வெள்ளைக்காரன் மேலே அவ்வளோ கோபம். அந்த கோபத்தை எல்லாம் இந்த கவிதையிலே ஒரு பவர்ஃபுல்லாக எழுதுகிறார். ஸ்டில் ஹியர் என்கின்ற போம். இவர் February 1, 1901 பிறந்திருக்கார். February 1, 1901 முசௌரியில் பிறந்திருக்காரு. May 22, 1967 இறந்திருக்கார். இதுதான் இவருடைய சின்ன ஒரு பயோகிராஃபி. இப்போ இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஜாஸ் என்கின்ற ஒரு வகையான போயட்ரி. நீங்கள் அந்த காலத்துலலாம் ஜாஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் போயட்ரி. அதாவது நீங்கள் மேடைகள் எல்லாம் அந்த குத்துப்பாட்டு மாதிரி மேடைகளில் பாடக்கூடிய ஒரு வகையான ஒரு பாட்டு, குத்துப்பாட்டு அப்படின்னு நீங்கள் வச்சிக்கலாம். ஆனால் குத்துப்பாட்டு கிடையாது, அது ஜாஸ். அந்த ஜாஸ் போயட்ரி என்கின்ற ஒரு வகையான கவிதையை இன்னோவேட் பண்ணவர், கண்டுபிடிச்சார், அல்லது அதை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். அது ஒன்று ஜாஸ் போயட்ரியை இன்னோவேட் பண்ணினார், கண்டுபிடிச்சார் அல்லது அறிமுகப்படுத்தினார். ஆஃப்ரோ அமெரிக்கன் போயட் இவர். கருப்பின மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கவிதைகளில் எடுத்து சொல்கிறார். இந்த கவிதையும் அப்படித்தான். இப்போ now we see the poem. I been scarred. சொன்ன ஏற்கனவே வேணும்னே கிராமட்டிக்கல். I been scarred. ஆனால் பயமுறுத்துறது, பயப்படுது. நான் பயமுறுத்தப்படுகிறேன், பயப்பட வைக்கப்படுகிறேன். என்னை எல்லாம் பயமுறுத்துறாங்க. ஒரு கருப்பினர் அப்படின்னு சொன்னாவே வெள்ளக்காரங்கன்னா பயம், அப்படி பயமா இருக்கும். ஐ ஹவ் பீன் ஸ்கார்ட், பேக்டட், அதாவது தட்டன்னு மழை பெய்யுதுன்னு வச்சிங்களேன், அதுதான் பேக்டரிங் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்டர், BATTER, அதாவது தட்டன்னு அடிக்கிறது. ஸோ அந்த இடத்துல பேக்டட் என்றால் அடிக்கிறது. நான் பயமுறுத்தப்படுகிறேன், நான் அடிக்கப்படுகிறேன். ஐ ஹவ் பீன் பேக்டட், நான் அடிக்கப்படுகிறேன். அதாவது என்னை அடிக்கிறாங்க, என்னை பயமுறுத்துறாங்க இந்த வெள்ளைக்காரர்கள். கருப்பினனாகி என்னை பயமுறுத்துகின்றார்கள், என்னை அடிக்கிறார்கள்னா பனிஷ் பண்ணுறாங்க. அதாவது சின்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட உடனே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதே வெள்ளைக்காரன் எவ்வளோ பெருசு செஞ்சாலும் விட்டுருவான். ஆனால் இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட, ஒரு 2 வீலரில் ஒரு 3 பேர் போயிட்டாங்க, தப்பு தான், ஆனால் அதை ஒரு பெரிய தண்டனை எடுத்துவான். மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு ஒரு இங்கிலீஷ்காரன் பேசாமல் போயிட்டு இருப்பான். ஸோ ஐ ஹவ் பீன் ஸ்கார்ட், ஐ ஹவ் பீன் பேக்டட், நான் பயமுறுத்தப்படுகிறேன், நான் தண்டிக்கப்படுகிறேன். மை ஹோப்ஸ் த விண்ட் டன் ஸ்கேட்டர்ட். த விண்ட் டன்கிறான். எவ்வளோ தப்பாக இருக்கு பாருங்க. டிட் டன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும்னாக்கா முன்னாடி ஹேஸ், ஹேவ், ஹேடு, அதாவது ஒரு வெர்பு வரணும். ஒன்று ஹச் வெர்பு வரணும், அல்லது பி வெர்பு ஏதாவது ஒன்று வரணும் இல்லையா? ஒரு பி வெர்பு, இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம், இந்த பி வெர்பு, அல்லது ஹச் ஃபார்ம் ஆஃப் ஹேஸ், ஹேவ், ஹேடு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். எதுவுமே இல்லாமல் டன்கிறது. அப்போது மை ஹோப்ஸ், என்னுடைய நம்பிக்கைகளை, த விண்ட், காற்றானது, டன், த விண்ட் ஹேஸ் டன், ஸ்கேட்டர் அப்படின்னா சிதறடித்து விடுகிறது. என்னுடைய நம்பிக்கைகளை காற்றானது, வேகமாக வீசுகின்ற காற்றானது எப்படி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சிதறடித்து விடுமோ. இப்படி பொருள் வச்சுருக்கீங்க, திடீர்னு ஒரு புயல் காற்று வீசுது, அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்ன பண்ணும், சிதறடிச்சிரும்ல. அதை போல என்னுடைய நம்பிக்கைகளை, மை ஹோப்ஸ் த விண்ட்,
இந்த காற்றானது என்னுடைய நம்பிக்கைகளை எப்படி காற்று பொருட்களை சிதறடிக்குமோ அதை போல் என்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகின்றன. என் நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படுகின்றன. நான் பயமுறுத்தப்படுகிறேன். நான் தண்டிக்கப்படுகிறேன். I've been scarred and battered. My hopes the wind done scattered. சிதறடிக்கப்படுகிறது. என்னுடைய நம்பிக்கையானது சிதறடிக்கப்படுகிறது. என்னுடைய நம்பிக்கையானது கொல்லப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. Snow has frizzed me. Snow has frizzed me. Sun has basked meன்னு இருக்கு, சிலர்ல backed மீன்னு இருக்கு. இடத்துல பாஸ்க் போட்டாலும் பேக் போட்டாலும் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் பேக்குடுன்னு இருக்குது, சில இடங்களில் பார்க்குறேன் பாஸ்க்குன்னு இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல பேக்குடுன்னு இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்க்குங்கிற போட்டிருக்கான் இந்த வேர்டு. ஸோ எஸ்ஸு நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். இதே கவிதையை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்க்குடுன்னு போட்டிருக்கான், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேக்குடுன்னு போட்டிருக்கான். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்னோ, அடுத்தது சன். இந்த ஸ்னோ சன் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்களேன். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ஒன்று இந்த கடைசியில் நிற்கும், இல்லை இந்த கடைசியில் நிற்கும். ஸ்னோ என்னால் பனி, ஒன்று குளிர், பயங்கரமான குளிர், அல்லது சன் பயங்கரமான வெப்பம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே நல்லதில்லை. பயங்கரமான குளிர், பயங்கரமான வெப்பம், இப்படிப்பட்ட கொடுமைகள் தான் எங்களுக்கு நடக்குது. ஆப்பிரிக்கர்களாகிய கருப்பின மக்களாகிய எங்களுக்கு ஒன்று நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்னோவில் கிடப்போம், அல்லது எக்ஸ்ட்ரீம் சன்லைட் சூரியனுடைய வெப்பத்தில் கிடப்போம். இப்படி தான் இருக்குது. ஸ்னோ ஹேஸ் ஃப்ரிஸ்ட் மீ. அப்படியே இந்த கடும் குளிரானது, கடும் பனிப்பொழிவானது என்னை அப்படியே செயலிழக்க வைக்கிறது. ஃப்ரிஸ்ட் மீ, செயலிழந்து போகும். பயங்கரமான குளிர், அப்படியே நடுங்கும் போது நீங்கள் எதை எழுத முடியுமா? உன்னை பிடிக்க கூட முடியாது. கையெல்லாம் அப்படின்னு விரைச்சி போய் நிற்கும். அப்போ உன்னை யூ கேனாட் ஹோல்டு எனிதிங். உன்னை ஹோல்ட் பண்ண கூட முடியாது. டூ வீலரில் போனோம், நடுங்குது, அப்போது கையெல்லாம் அப்படி விரைச்சிக்கிட்டு நிற்குது. வண்டியை எப்படி பிடிப்பீங்க, எப்படி பிரேக் போடுவீங்க, எதுவும் பண்ணுவீங்க, ஓட்ட முடியாது. அப்போது அது எக்ஸ்ட்ரீம் ஸ்னோ என்னை ஃப்ரிஸ் மீ, என்னை செயலிழக்க செய்கிறது. Sun has backed me. பேக்கிங் அப்படின்னா ரொட்டி சுடுறது. ரொட்டியை என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரொட்டியை வந்து அடுப்பில் ஏற்றுவாங்க இல்லையா? ரொட்டி கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பன் தயாரிக்கிறது எல்லாமே எடுத்து அடுப்பில் வச்சு வேக வைப்பாங்க. அது நல்ல பேக்கிங், அதுதான் பேக்கிங்னு பேர். பாஸ்க் அப்படின்னாலும் சூரியனில் வெப்பத்தில் நீங்கள் அப்படியே கிடக்கிறதுக்கு பேர் பாஸ்கிங்னு பேர். இந்த வெள்ளைக்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சன்லைட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அப்படியே கடற்கரையினுடைய மணலில் ஒரு மினிமம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிடமா. தட் இஸ் கால்ட் பாஸ்கிங்னு பேர். அப்போ பாஸ்கிங் என்னால் சூரிய குளியல், சூரியனுடைய வெப்பம் நம்முடைய உடல் முழுவதும் மீதும் படுற மாதிரி இருக்கிறதுக்கு பாஸ்கிங்னு பேர். இந்த இடத்துல பாஸ்குடு போட்டாலும் கரெக்டு தான். பேக்குடுனா அப்படியே அடுப்பில் ஏற்றி வேக வைக்கிறது. ஸோ இந்த சூரியனானது என் உடல் முழுவதும் பட்டு என்னை வெப்பப்படுத்துகிறது பாஸ்கிங், அல்லது என்னை அப்படியே வேக வைக்கிறது பேக்கிங், எப்படின்னாலும் வச்சுக்கங்க. ஸோ ஸ்னோ ஹேஸ் ஃப்ரிஸ் மீ. அப்படியே என்னுடைய நிலைமை, அதாவது இந்த கருப்பின மக்களாகி எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒன்று ஸ்னோவில் கிடக்கிற மாதிரி இருக்கும், அல்லது சன்னில் கிடந்து வேகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்று ஒரு அப்படி எல்லாமே ஒரு மாடரேட்டாக, ஓரளவு மிதமான வெப்பம், ஒரு மிதமான குளிர், எல்லாம் மிதமாக இருந்தால் எவ்வளோ வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒன்று ஸ்னோவில் கிடக்கிறோம், அல்லது சன்லைட்டில் கிடக்கிறோம். இப்படி தான் இருக்கும். இன்னொன்று, இது இப்படியும் வச்சுக்கலாம். இன்னொன்று, வி ஒர்க் இன் ஆல் கண்டிஷன்ஸ். பயங்கரமான குளிராக இருந்தாலும் உங்களை வேலை செய்ய சொல்லுவான். என்னங்க இவ்வளோ குளிரில் எப்படி போடா, அடிப்பான், சாட்டையால் அடிச்சுப்பான். நீங்கள் வேலை செய்யணும், அந்த வயலில் போய் நீங்கள் வேலை செய்யணும். குளிர்னு தான் சொல்ல முடியாது. பயங்கரமான வெப்பம் போகவே முடியாது, தலையை காட்ட முடியாது, ஆனாலும் நீங்கள் வேலை செய்யணும். ஸோ தி பிளாக் பீப்புள் ஆர் மேட் டு ஒர்க் இன் ஆல் கண்டிஷன்ஸ். எல்லா விதமான சூழல்களையும் அவர்கள் உழைக்க அங்கே
கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஸோ ஸ்னோ ஹேஸ் ஃப்ரிஸ் மீ, அப்படியே பனி எங்களை செயலிழக்க செய்கிறது. சன் ஹேஸ் பேக்டு மீ, சூரியன் எங்களை அனலிலே வேக வைக்கிறது. இந்த சூழல்களிலும் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் எங்களுடைய நிலைமை. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா எங்களை பயமுறுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. அப்படியே எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கைகளை கூட காற்று எப்படி எல்லாவற்றையும் சிதறடிக்கிறதோ அதை போல் சிதறடிக்கப்படுகிறது. அடுத்தது ஸ்னோ, சன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்படியே கடும் குளிரானது எங்களை செயலிழக்க வைக்கிறது, கடும் வெப்பமானது எங்களை அனலிலே வேக வைக்கிறது. நெக்ஸ்ட், லுக்ஸ் லைக் பிட்வீன் them they done try to make me stop laughing, stop loving, stop living. Looks like between them, looks like நாங்களே எப்படி இருக்கோம், லுக்ஸ் லைக் them, அவர்களை போல, பார்ப்பதற்கு அவர்களை போல. லுக்ஸ் லைக் them, like between them. எவ்வளவு கிராமட்டிக்கல் எரர் பாருங்க. Looks like them, okay, yeah. Both of you sit together separately. ஒரு தடவை சொல்லிருங்க, both of you sit together separately ன்னு ஒருத்தன் சொல்கிறான். both of you, நீங்கள் ரெண்டு பேரும் sit together, சேர்ந்து உட்கார்ந்து தனித்தனியாக, both of you sit together separately அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே தப்பாக இருக்கு பாருங்க. லுக்ஸ் லைக் பிட்வீன் them, லுக்ஸ் லைக் பிட்வீன் them, அவங்க ரெண்டும் பேர் மாதிரி தான் இருக்கும். எப்படி கருப்பின மக்களுக்கு என்ன 3 கண் இருக்க, 4 கை இருக்க, அவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். ஸோ லுக்ஸ் லைக் பிட்வீன் them, they done tried to make me, they done, மறுபடியும் தப்பு, they done tried to make me, அவர்கள் என்னை முயற்சிக்கிறார்கள். என்ன செய்யறதுக்கு என்னை முயற்சிக்கிறார்கள்? அவங்கள மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் அவங்க எங்களை இப்படி மாற்ற முயற்சிக்கிறாங்க. எப்படி மாற்ற முயற்சிக்கிறாங்க? ஸ்டாப் லாஃபிங், நாங்கள் சிரிக்கக்கூடாது என்று அவர்கள் எங்களை முயற்சிக்கிறார்கள். அதாவது நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அப்படியே உள்ளத்துக்குள்ளே எரியும் இல்லை, நமக்கு ஒருத்தவங்கன்னா பிடிக்காது. ஆனால் அவன் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கான்னு வச்சுங்களேன், அப்படியே நமக்கு ஆத்திரமாக வரும், அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நாங்கள் சிரிக்கக்கூடாது, எங்கள் சிரிப்பை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். They try to make me stop laughing, நான் சிரிப்பதை நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எல்லா கிராமர் தப்பு. இந்த ஒரு சென்டென்ஸ் லுக்ஸ் லைக் பிட்வீன் them, they done try to make me, தப்பாக இருக்கு. ஸ்டாப் லாஃபிங், நான் சிரிப்பதை அவர்கள் நிறுத்த முயற்சிக்கிறார்கள். ஸ்டாப் லவ்விங், நான் யார் மீதையாவது நான் அன்பு செலுத்துகிறேன் என்றால், நான் யார் மீது அன்பு செலுத்தினா அது அவங்களுக்கு பிடிக்காது, உடனே அதையும் நிறுத்த முயற்சிக்கிறோம். ஸோ ஸ்டாப் லாஃபிங், தே ட்ரை டு ஸ்டாப் லாஃபிங், தே ட்ரை டு ஸ்டாப் லவ்விங், தே ட்ரை டு ஸ்டாப் லிவிங், நான் உயிரோடு வாழ்வதற்கு கூட அது அவர்களுக்கு பிடிக்காது, அதையும் அவர்கள் நிறுத்த முயற்சிக்கிறார்கள். எல்லாத்தையும் நான் யாரு கூடயாவது அன்பு செலுத்தினா அது பிடிக்காது, நான் உயிரோடு இருக்கிறதே பிடிக்காது, நான் சிரிச்சா பிடிக்காது, இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். கருப்பர்களாகிய இந்த இடத்துல ஐ அப்படின்னு சொல்றது நாட் only the poet, it indicates the whole the race of Africans, அந்த ஆப்பிரிக்க இனத்தை குறிக்கிறது ஐ என்ற வார்த்தை. ஸோ மேக் மீ அப்படின்னா என்னைனா இந்த ஆப்பிரிக்க மக்களை, கருப்பின மக்களை ஸ்டாப் லாஃபிங், சிரிக்கிறத நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஸ்டாப் லவ்விங், அவர்கள் இன்னொருவர் மீது அன்பு செலுத்துவதை அல்லது அவர்கள் இன்னொருவரை காதலிப்பதை, அப்பா அம்மா மீது அன்பு செலுத்துறத, ஒரு காதலியோட சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. நான் அம்மா அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் பிடிக்காது, உடனே அவன் அப்பா அம்மாவோட இருந்து இவனை பிரி அப்படி பண்ணுவான். அதாவது நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கத்தான் விரும்புவான். ஸோ தே ட்ரை டு ஸ்டாப் லாஃபிங், ஸ்டாப் லவ்விங், ஸ்டாப் லிவிங், எல்லாமே செய்கிறான். பட் ஐ டோன்ட் கேர். நம்மளை ஒருத்தன் இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சா அப்போ அவன் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணா, டோன்ட் கேர், நான் எல்லாம் கவலைப்பட மாட்டேன். பட் ஐ டோன்ட் கேர், ஐ ஆம் ஸ்டில் ஹியர். நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கு பயந்துட்டு நான் ஓடியும் போயிட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஐ ஆம் ஸ்டில், இன்னும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன்.
ஐ டோன்ட் கேர், நான் எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் நான் இருப்பேன் என்று. ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன போம் தான். ஆனால் அந்த சின்ன போமுக்குள்ள தன்னுடைய வலிமையான இமோஷன், உணர்ச்சிகளை மிகவும் அழகாக இந்த கவிதையில் ஒரு தப்பாக வேணுன்னே ஒரு தப்பான இங்கிலீஷை போட்டு, அதாவது இங்கிலீஷ்காரன வெறுப்பேற்றுறது. என்னடா உன் லாங்குவேஜ் ரொம்ப பெரிய இந்த லாங்குவேஜ்னு சொல்லி நான் தப்பாக சொன்னேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போமை வந்து அவன் எழுதுனது எப்போ, ஆனால் நம்ம இந்தியாவில் உட்காந்து நாம் உட்காந்து இதை படிக்கிறோம். இப்போ வேணுன்னு இங்கிலீஷ்காரனுடைய லாங்குவேஜை தப்பாக போட்டு என்ன பண்ணுவேன் நீ, என்னடா பண்ணுவேன் நீ, நீ எங்களை இப்படி பண்ண பார்க்குறாங்க, உன் லாங்குவேஜை நான் இப்படி செய்ய வேண்டிய என்ன செஞ்சிருவேன் நீ என்று அப்படி அந்த இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு கவிதையை எழுதி தன்னுடைய இமோஷன்ஸ், உணர்வுகளை அருமையாக இந்த கவிதையிலே பதிவிட்டிருக்கிறார் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். தேங்க்யூ.